Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the common of the day. God is good. Today is the 1st June 2026. இந்த ஜூன் முதல் தேதியிலே காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இந்த ஜூன் மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். மே மாதம் வழிநடத்தினவர் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். நான் கேமரன் மலையிலிருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். புதிய காலை, புதிய கிருபை, புதிய மாதம் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக அமையும். இன்றைக்கான வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், chapter 3 verse 19. நேற்று மனைவிகளுக்கு சொன்னாரு, இன்னைக்கு கணவன்மாருக்கு சொல்றாரு. ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் பாருங்க. Husbands, love your wife and do not be bitter toward them. புருஷர்களே, உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. உங்கள் மனைவி மேல் அன்பு கூறுங்கள். மனைவிமார்களே, உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். இங்கே கணவனுக்கு சொல்றாரு, உங்க மனைவி மேல அன்பு கூறுங்க, அவங்க கசந்து கொள்ளாது. வேலை, தேவை, பொருளாதாரம், குடும்பம், ஃபேமிலி, ஃபைனான்சியல், எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில சில சமயம் உங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும். அப்படி இருக்காதீங்க. மனைவி என்ன செஞ்சாலும் எப்படி நடக்குது அவங்க நேசிங்க, அன்பு கூறுங்க. ஏன் அன்பு கூற சொல்றாரு? நீங்க அன்பு கூற கூற மனைவி உங்களுக்கு கீழ்படிவாங்க. உங்க அன்பு மனைவி கீழ்படிய நீங்க அன்பு கூற உங்க குடும்பம் சொர்க்கமாய் மாறிவிடும். When you start to love your wife, your brother and sister, your wife will obey you and the family will be full of love, joy, and definitely there will be peace in the family. எங்கே கீழ்ப்படிதலும் அன்பு இருக்கிறதோ அங்கே பெரிய ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவனுடைய ஆலோசனை நாம் கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ளவும், முயற்சி செய்யவும், இந்த வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பது. அன்று சொல்றாரு, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். You love your wife. Whatever can be the situation, dear brother and sister. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அன்பு கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்க குடும்பத்துல. ஆமா, உங்க குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். உங்க குடும்பத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதுல நிச்சயமாக அதுல கருத்து வேறுபாடோ சந்தேகமோ இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்வோமானால் அதற்கான பலனையும் ஆசீர்வாதத்தை நீங்களும் நாம் பெறுவோம். பெரிய உண்மை இருக்கு. ஒப்பு கொடுங்க. இந்த நாட்களிலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பங்கள் கொண்டு வருவார். இந்த ஜூன் மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். கர்த்தருக்கு போதுமானதை செய்கிறவர்களாக இருக்க நம்முடைய கரம் குடும்பத்திலே ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நாமத்தில் துதிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தை ஆசீர்வதித்தாங்க. நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்படாதபடி நீரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலைவராக இருந்த நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிற ஆண்டவர் இந்த மாதம் அளவில்லாத ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்கள் காண அறிவிப்புரையுங்க. இயேசுவின் நாமத்திற்காக ஆமென். அந்த ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரி, மனைவி மேல நீ அன்பு வைத்திருக்கிறார். மனைவி உங்கள் கணவனை கீழ்ப்படுகிறது.